அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. நம்முடைய இஸ்லாமிய அமல்கள் சேனலில் என்று பார்க்கக்கூடியது வல்லமை பொருந்திய இஸ்திக்ஃபாரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை கடைசி வரைக்கும் கேளுங்க, அப்போ தான் அதன் பலனை புரிஞ்சு கொள்ள முடியும். ஒரு மனிதர் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடம் வந்து தன் வறுமையை முறையிட்டார்கள். அதற்கு ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், நீர் இறைவனிடம் பாவ மன்னிப்பிற்கு கோரும் என்று கூறினார்கள். அதற்கு பிறகு மற்றொருவர் வந்து தமக்கு மகப்பேறு இல்லை என்றும் தமக்காக இறைவனிடம் துஆ செய்யுமாறும் வேண்டினார்கள். நீர் இறைவனிடம் பாவ மன்னிப்பிற்கு கோருங்கள் என்று ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதில் கூறினார்கள். மூன்றாவது உள்ள மனிதர் வந்து இவ்வாண்டு மழையின்மையின் காரணமாக தம் பயிர்கள் காய்ந்து விட்டனர் என்று கூற, நீர் இறைவனிடம் பாவ மன்னிப்பிற்கு கோருங்கள் என்று பதில் கூறினார்கள். அப்பொழுது அங்கிருந்த ஒருவர், என்ன எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரே பரிகாரத்தை கூறுகிறீர்கள் என்று வியப்புடன் கேட்க, அப்பொழுது ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், உங்கள் இறைவனிடம் இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பை கோருங்கள், நிச்சயமாக அவன் மிக்க மன்னிப்புடையவன் என்று கூறினார்கள். அவ்வாறு செய்வீர்களாயின் தடைப்பட்டிருக்கும் மலைகள் உங்களுக்கு தொடர்ச்சியாக பொழிய செய்வான், பொருள்களையும் மக்களையும் கொடுத்து உங்களுக்கு உதவி புரிவான், உங்கள் தோட்டங்களையும் உற்பத்தி செய்வற்றில் ஆறுகளை ஓடச் செய்வான் என்று குர்ஆன் வசனத்தை அவர்களிடம் ஓதி காண்பித்தார்கள். அப்பேற்பட்ட வல்லமை பொருந்திய இஸ்திக்ஃபாரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அஸ்தக்ஃபிருல்லாஹ் ரப்பி மின் குல்லி தன்பி வ அதூபு இலைஹ். இன்ஷா அல்லாஹ் இந்த இஸ்திக்ஃபாரை நம்முடைய வாழ்க்கையில் தினமும் ஓதி நம்முடைய அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து வைப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இது மாதிரியான சிறப்பான வீடியோக்கள் உங்களை வந்தடைய வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் என்றால் நம்மளுடைய சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வந்தடையும்.